வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னையோட எபிசோட் மற்றும் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணுறப்ப என்னடா மண்டபத்துக்கு மாலை வரலன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீ எங்கே தான்டா இருக்க, உனக்கு வந்து லொக்கேஷன்லாம் அனுப்பி வச்சல அப்படிங்கிறாங்க. அண்ணே இந்த மாலையோடு சேர்த்து என் வண்டியும் காணுனே அப்படிங்கிறாங்க. உடனே வந்து முத்து டென்ஷன், என்னடா ஆச்சு, அவன் வண்டி போனால் போய் டேஸ் எங்கடா வந்து மாலை போச்சு, என்னடா ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம இந்த சீரியலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதே போல் வந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வாங்க வீடியோ போயிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருமே வீட்டில் வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. பூ கட்டிகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மாலை கட்டிடுறாங்க. கட்டினோன்னு பார்த்தீங்கன்னா எத்தனைப்பா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கட்டியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியும் அப்புறம் வந்து விஜயா மனோஜ் எல்லாம் ஒரு இதில் உட்காந்துருக்காங்க. போய் தூங்குடா மனோஜ், நீங்கள் 2 பேர் தூங்கு அப்படிங்கிறாங்க. எங்கேன்ட்டி தூங்குறது, எல்லாமே இவங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னுட்டு இருக்காங்க. அதே போல் வந்து விஜயா கூப்பிட்றாங்க. இது மாதிரி ஸ்ருதி நீ வந்து தூங்குமா, அவங்க மாலை கட்டுறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி இதுவும் வந்து ஜாலியாக தான் இருக்குது, அவங்களோட கம்பெனி கொடுக்கறதுக்கு வந்து எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் மாலை கட்டியிருந்தாலும் தூக்கம் வர மாதிரி இருக்குது. தூக்கம் வர மாதிரி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா யாராவது பாட்டு பாடுங்களே அப்படிங்கிறாங்க. யார் போய் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடலாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் டான்ஸ் ஆடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. வந்து சீதா, சீதா கம்முனுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா சொல்கிறாங்க. ஏண்டி உனக்கு வாய் கொழுப்பு ஓவராக போச்சா அப்படிங்கிற வந்து சீதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து சரி எல்லாருமே வந்து பாட்டு பாடலாம் அப்படிங்கிறாங்க. மீனா வந்து பாட்டு பாடுறாங்க. மீனா வந்து அப்படியே செம்மையாக உருகி உருகி பாட்டு பாடுறத கேட்டோன்னே எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து முத்து பாட்டு பாடுறாரு. முத்து பாட்டு பாடினோன்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக அவங்களும் எல்லாருமே கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையும் பாட்டு பாடுறாரு. அண்ணாமலை பாட்டு பாடினோன்னே எல்லாருமே மறுபடியும் எப்பவும் போல் வந்து கைத்தட்டி இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம விஜயாவே பாட்டு பாடுறாங்க. எப்போ வர போகிற மச்சான் எப்போ வர போகிற அப்படின்னு வந்து பாட்டு பாடுறத கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிட்டு கை தட்டுறாங்க. கை தட்டு விட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயாவோட அக்கா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே விஜயாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி நீ வந்து எப்போ அந்த பாட்டு பாடணுன்னு ஏன் வந்து ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துருச்சு விஜயா, எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பெல் அடிக்குது. பெல் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா சுற்றி கூப்பிட்றாங்க. ரவி ரவி குல்ஃபி வந்துச்சுங்கிறாங்க. ஓடி போய் எல்லாத்துக்கும் ஒரு குல்ஃபி வாங்கிட்டு வராங்க. ஒரு கத்தையாக குல்ஃபி வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து ரசித்து ருச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மீனா மட்டும் சாப்பிடாமல் இருக்காங்க. என்ன மீனா சாப்பிட்டு செய்ய வேண்டியதானே அப்படின்னாங்க. இல்லைங்க வேலை இருக்குது அப்படின்னாங்க. சரி இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து குல்ஃபியை வந்து நம்ம மீனா கூட்டி வர்றாங்க. உடனே வந்து சீதா சொல்கிறாங்க, நீ அந்த குல்ஃபி சாப்பிடுவ மீனா, அதான் மாமா தான் ஊட்டி வர்றாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டி இது எப்போ தான் கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. விஜய் அதுக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி இவங்க கட்டி முடிப்பாங்களே எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து தொலைஞ்சு போன மாலையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி முத்து வந்து மீனாலாம் கொண்டு போயிட்டு மண்டபத்தில் சேர்க்க போகிறாங்க.